Hello viewers, welcome back to Kitchen Craft and Creation channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் எப்போ புது வீடியோஸ் போட்டாலும் வீடியோஸ் உங்களை தேடி வரும். வாங்க சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் 65 செய்கிறதுக்கு கோழி துண்டுகளை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் கூடவே 2 அல்லது 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான புளிப்புள்ள தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1 அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு இப்போது நம்ம நல்லா இதை கலந்து விட போகிறோம். சிக்கனில் எல்லா மசாலாவும் உப்பும் நல்லா சரிசமமாக பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் இல்லைன்னா எலுமிச்சை சாறு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சிகப்பு நிற கேசரி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நம்ம இதை நல்லா கலக்கி விட போகிறோம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு குறையாமல் ஃப்ரிட்ஜில் இதை வச்சுருங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. உங்களால் முடிஞ்சால் 2 மணி நேரம் கூட வைக்கலாம். அப்போ தான் சிக்கனுக்குள்ளே எல்லா மசாலா உப்பு எல்லாம் இறங்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். எடுத்து கையில் எப்போவுமே போடாதீங்க, எண்ணெய் மேலே பட்டுரும். இது போல் ஃபோர்க்கோ இல்லை ஸ்பூனோ யூஸ் பண்ணி பொறுமையாக செய்யுங்க. இது போல் ஒன்றா பொறுமையாக போட்டு நல்லா ஒரு பக்கம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் பொன்னிறமானதுக்கப்புறம் இது போல் திருப்பி விடுங்க. உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், நம்ம சிக்கன் 65, கோபி 65, பன்னீர் 65 அப்படின்னு சாப்பிட்றோம். அது என்ன 65 அப்படின்னு நம்மளில் யாராவது இது வரைக்கும் யோசிச்சுருக்கோமா? ஏன் இதுக்கு 65 பேர் வந்தது அப்படின்னு? இந்த சிக்கன் 65 முதல்ல 1965 வருஷம் புகாரி ஹோட்டல் மூலமாக தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால தான் இதுக்கு சிக்கன் 65 அப்படின்னு ஒரு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, 65 வகையான சில்லி பெப்பர்ஸ் இதில் யூஸ் பண்ணி மேரினேட் பண்ணுறதுனால இதுக்கு இப்படி ஒரு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கருத்து, 65 நாட்கள் வளர்க்கப்பட்ட கோழியிலேருந்து இதை செய்கிறாங்க. இது போல் 3 கருத்துக்கள் சொல்கிறாங்க. இதில் எது சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, நம்ம வெளியில் எடுத்துடலாம். எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக வறுந்ததுக்கப்புறம் அழகாக வெளியில் எடுத்துருங்க. இப்போது இதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நம்ம போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி வெளியில் எடுத்து எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் 65 மேலே அழகாக தூவி கார்னிஷ் பண்ணி கொடுங்க. அவ்வளோதான், சிக்கன் 65 ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில்
இந்த சிக்கன் 65 ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் வர வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.